ஆய்மா, நான் தாங்க சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்கன்னா, தெரிஞ்ச மாதிரி ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாங்கம்மா. வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீரில் கொஞ்சமாக உப்பும் வெறும் மிளகாத்தூளும் போட்டு கடாயில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கிறோங்கம்மா. எண்ணெயில் பொரிக்கல. இது வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் நம்ம சோம்பு இடித்து வச்சுக்கிறோங்கம்மா. கொஞ்சம் கோஸ் நீட்டாக கட் பண்ணிக்கோங்கம்மா. நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக பீன்ஸு, இது பச்சை சோளங்கம்மா. அது கொஞ்சோண்டு இருந்ததுனால உரித்து வச்சுக்கிறேங்கம்மா. இது இருந்தால் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு போட்டேங்கம்மா. கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோங்கம்மா. கேரட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேங்கம்மா. நீட்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மாதிரி மெலிசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப அருவாமனையிலன்றதுனால அவ்வளோ மெலிசாக வரலைங்கம்மா. நீங்கள் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்கம்மா. முட்டை ரெண்டு முட்டையில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு அப்படி பொரித்து வச்சுருக்குறோங்கம்மா. இது வந்து டொமேட்டோ சாஸுங்கம்மா. இதேமாரி எதனா செஞ்சுன்னா பசங்க எடுத்துன்னு வந்து அதில் ஊற்றுவாங்கம்மா. இது கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்குன்னு சொல்லி அதனால் இது வச்சுக்கிறோங்கம்மா. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்கம்மா. இது பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்குறோங்கம்மா. சாப்பாடு இந்த மாதிரி பழன்னு கொஞ்சம் உப்பு போட்டு வெடித்து வச்சுக்கிறோங்கம்மா. பிரியாணி அரிசி தான் இது வச்சுக்கிறோங்கம்மா. நம்ம வீட்டு அரிசியில் கூட பண்ணலாங்கம்மா. நான் வீட்டு அரிசியில் கூட பண்ணுவேன். இப்போ இது இருந்ததால நம்ம இந்த பிரியாணி அரிசியில் வச்சுக்கிறோங்கம்மா. வெடிக்கும் போது மட்டும் ஒன்று ஒட்டாத அளவுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் முக்கால் வேக்காடாக வச்சு இந்த மாதிரி எடுத்து பெரிய அகலமான பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாங்கம்மா. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம அதை இடித்து வச்சுக்கிற சோம்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோங்கம்மா. இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டும் வெங்காயத்தையும் இதில் போட்டு வதக்கலாங்கம்மா. அது கூடவே நம்ம எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே லேசாக வதக்கலாங்கம்மா. பச்சை மிளகாவே நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். அதுவும் இது கூட போட்டுக்கலாங்கம்மா. குடமிளகாயும் கோசம் மட்டும் கொஞ்சம் அந்த காய்கறிக்கு வதங்கிட்டதுக்கு அப்புறம் இதை போடலாங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால அது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் இதை போட்டு வதக்கலாங்கம்மா. நம்ம சாப்பாட்டுலேயும் உப்பு போட்டு தாங்க வச்சு வச்சுக்கிறோம். அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு இதில் போட்டுக்கலாமா. முதலே உப்பு போட்டோம்னா காயிலேருந்து தண்ணி வரும். அதனால காய்ங்க ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். அதனால காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்கம்மா. இதில் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாங்கம்மா. முட்டை பொரிச்சு வச்சுக்கிறோம் இல்லைங்கம்மா, அதை இதில் சேர்த்துக்கலாங்கம்மா. நம்ம கொஞ்சம் தாங்கம்மா இன்னைக்கு பண்ணுறோம். அதனால தான் கொஞ்சம் எல்லா காய்கறிலாம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிகமாக பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிலாம் அதிகமாக பண்ணிக்கணுமா. நம்ம வீட்டில் இப்போ நானும் பையன் தாங்கம்மா, அம்மா 3 பேர் தான் இருக்கிறோம். மருமக ஊருக்கு போயிருக்காங்க. ஒரு 10 நாள் இருந்துட்டு வராதுன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு இருக்கிறோம். அம்மா இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு அவங்க பண்ணியில் அதை சாப்பிட மாட்டாங்கம்மா. அவங்களுக்கும் ஆசைப்படுவாங்க. அவங்க காயில் நல்லா வெந்தா மாதிரி கொஞ்சம் பண்ணி தருவேன். இன்னைக்கு நம்ம இப்படி காட்டுறதால அரை வேக்காடில் இது செய்கிறோம்மா. இதுக்கு பொரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா பன்னீர். இப்போ நம்ம ஆறின சாப்பாடே கொஞ்சம் திட்டமாக தட்டில் எடுத்துக்கணுங்கம்மா. இதுக்கு தேவையான அளவு மட்டும் போதுன்ட்டு. இப்போ நம்ம இதில் எல்லாம் முடிஞ்சிச்சிங்கம்மா. இதை சாதம் போட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாங்கம்மா. பார்க்கவே அழகாக இருக்குதுங்கம்மா. இந்த கலர் ஒரு மாதிரி கலராக பச்சை மஞ்சள் சிகப்பு வெள்ளைன்ற மாதிரி அழகாக இருக்குதுங்கம்மா. எல்லாருக்குமே இந்த சாப்பாடு பிடிக்குங்கம்மா. டெய்லி சாப்பாடு குழம்பு அது மாதிரி சாப்பிடும்போது இடையில இது மாதிரி ஒரு நாளைக்கு இது மாதிரியும் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே பிடிக்கும். குழந்தைங்களாம் ஸ்கூல் கட்டிங் போது கூட ஆசையாக அவங்களுக்கும் நல்லா இருக்குங்கம்மா. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கம்மா. நீங்களும் நம்ம லாஸ்ட்டாக இந்த டொமேட்டோ சாஸ் இதில் ஊற்றிக்கலாங்கம்மா. இதில் சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றுவாங்க. நான் அதெல்லாம் ஊற்ற மாட்டேன். இவங்களுக்கான பசங்க வந்து நான் செய்யும் போது ஊற்றுவாங்க. அதனால் இப்போ இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்கம்மா. உங்களுக்கு நீங்களும் ஊற்றுவீங்கன்னா இதெல்லாம் ஊற்றிக்கணும்மா. இந்த சாஸ் எல்லாம்
இன்னைக்கு நம்ம செஞ்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸு வாங்கம்மா எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.